இன்னைக்கு ஈஸி இங்கிலீஷ் ஐஐபிஹெச்எஸ் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் வழங்கும் ஈஸி இங்கிலீஷில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமானது. அதாவது கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸ். கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸ்னால் என்ன? இதான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நிறைய கல்லூரியில் படிக்கிறாங்க. பிஏ எம்ஏங்கிறது சாதாரண போச்சு. பிஇ பிடெக் எம்இ எம்டெக் எம்பிஏ பிஹெச்டி வரையும் படிச்சிருக்காங்க. இன்க்ளூடிங் நீட் எக்ஸாம்லேருந்து எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க. எல்லா விதமான படிப்பு படிச்சிருந்தோம். இந்த இங்கிலீஷை 24 மணி நேரத்தில் கற்றுக்க வேண்டிய இங்கிலீஷு ஒரு லாங்குவேஜை எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி 2 kg 5 kg 100 kg படிச்சுமே ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்குது. தெரியும், மிஸ்டேக்ஸாக பேசுகிறாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஈஸி இங்கிலீஷை நம்ம வந்து ஒவ்வொரு எபிசோடாக கொடுத்துட்டு வர்றோம். இதை தொடர்ந்து பார்த்து எனக்கு வாழ்த்து சொல்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நிறைய சந்தேகங்கள் கேட்குறீங்க. அதாவது 24 மணி நேரத்தில் இங்கிலீஷ் கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயம் முடியும். ஆனால் உங்களுக்கு அதுக்கு தமிழ் தெரியணும். முதல்ல தமிழில் 3 காலம் தெரியணும். அதை பற்றி அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இப்போ முதல்ல கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்ப்போம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது ஒரு காரில் போகும்போது நம்ம யார்ட்டையும் கார் வாங்கிட்டு போகிறோம், இல்லை ஒரு புதுசு ஃப்ரெண்டுகிட்ட கார் வாங்குகிறோம். எப்படி கார் கம்ஃபர்டபுளாக இருக்கா? உட்கார்றதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்கா? பிரயாணம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா? ட்ராவல் பண்ணிங்களா? இங்கேருந்து ஒரு லாங் ஜேர்னி போகிறீங்க. வந்தோடனே கேட்பாங்க, உங்கள் பிரயாணம் உங்களுடைய பயணம்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு இடத்துல தங்குறோம், ஒரு ஹோட்டல்லையோ இல்லை ரூம் எடுத்து தங்குறோம், இல்லை ஒரு வீட்டில் தங்குறோம். என்ன கேட்பாங்க, ரூம்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா? நீங்கள் தங்கியிருக்க ரூம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ அது மாதிரி கம்ஃபர்ட் ஜோன் அது சௌகரியமானது, பாதுகாப்பானது. கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கேன்னா நான் ஒரு பாதுகாப்பான சௌகரியமான ஒரு இடத்துல இருக்கேன்னு அர்த்தம். அது மாதிரி இங்கிலீஷ் வார்த்தைகளில் வந்து ஒரு சௌகரியமான வார்த்தைகள், அது என்ன சொல்லுவாங்க, நாகரிக வார்த்தைகள்னு சொல்லுவாங்க. இங்கே சௌகரிய வார்த்தைகள் கிடையாது, இங்கே நாகரிகமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் பல இடங்களில் பல பிரச்சனைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிடும். வார்த்தை காப்பாற்றுமா? நிச்சயம் காப்பாற்றும். அது எந்த மொழியாக இருந்தாலும் வார்த்தை காப்பாற்றும். மற்றவங்களை தொந்தரவு பண்ணாமல், மற்றவங்க மனசை புண்படுத்தாத, மற்றவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய உங்களுடைய வார்த்தைகள் உங்களை பல வகையில் பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல், அதாவது மற்றவங்க மத்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா, நம்மளோட சில மாவட்டங்களில், இப்போ கன்னியாகுமரி அந்த மாதிரி மாவட்டங்களில், இல்லை வந்து கோயம்புத்தூர் சொல்கிறத விட அந்த பாலக்காடு, கேரளா, இங்கே உள்ளவங்கள்ட்ட நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா இந்த கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸ் ரொம்ப வரவே வராது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பல ஆயிரம் மாணவர்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் படிச்சிருக்காங்க. முன்னாடியெல்லாம் இந்த கன்னியாகுமரியை சேர்ந்த மாணவர்கள் மட்டும்தான் கொஞ்சம் பேசுங்கிற தவறான பேச மாட்டாங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை, அவ்வளோதான். என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி சாப்பிட்டியா அப்படின்னு நான் கேட்பேன். தம்பி சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்பேன். நம்ம என்ன சொல்லுவோம், சாப்பிட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பசங்க என்ன எப்படி சொல்லுவாங்கன்னாக்க, நான் குறையாக சொல்லவில்லை, அது இயல்பு. இப்போ மெட்ராஸில் போய் நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, இங்கே பாடுறா அப்படிம்போம். மெட்ராஸில் பேசும்போது என்ன சொல்லுவாங்க, அந்த ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க, தூடா அப்படிம்பாங்க. நீ கொஞ்சம் வீட்டு பக்கத்தில் நில்லு, அந்த டீ கடை பக்கத்தில் நில்லு, நான் வந்துடுறேன் அப்படிமா. அங்கே என்ன சொல்லுவாங்க, நீ டீ கடையாண்ட நில்லு, டீ கடையாண்ட நில்லு அப்படிம்பாங்க இல்லையா? அதுபோல் அந்த ஸ்லாங் தான். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சில பசங்கள் நான் பேசும்போது சாப்பிட்டியாப்பான்னு கேட்டால் சாப்பிட்டேன் சார் சொல்லணும். அப்படி சொல்ல மாட்டாங்க. இல்லை சாப்பிட்டேன் அப்படிம்பாங்க. சாப்பிட்டியாப்பான்னு மரியாதை கேட்குறோம். தம்பி சொல்லி சாப்பிட்டியாப்பா, அப்பாலாம் போட்டு பேசுகிறேன். தம்பி சாப்பிட்டியாப்பா? ஆமாம் பொண்ணுங்களா தான், என்னம்மா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்போம். இல்லை சாப்பிடணும். ஏன், எதுக்கு, அப்போ அப்படிம்பாங்க. ஏன் சார் திடீர்னு கேட்குறீங்க? நீங்கள் சாப்பிட்டீங்களா சார்? நீங்கள் சாப்பிடலையா அப்படிம்பாங்க. அதை சொல்லுவாங்களே, பேசும்போது நம்ம ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது சில பேர் ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய படித்து வச்சுருப்பாங்க. நிறையா கேட்குற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் தெரியும். ஆனால் பேசும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா, நம்மளை பார்த்து பேசாமல் ரொம்ப மேதாவித்தனமாக ஒரு கேள்வி கேட்குறோம்.
சூரியன் எந்த திசையில் உதிக்கணும் ஒரு சின்ன கேள்வி கேட்டால் கூட சூரியன் சார் இது ஒரு கேள்வியா அங்கே பார்ப்பாங்க. என்கிட்ட ஒரு பையன் அப்படி தான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தான். அந்த பையன் பேர் வந்து ஸ்ரீராம்னு பேர். அந்த பையன் வந்து ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு, கேட்ரிங் படிக்கும்போது ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு. அந்த பையன் என்ன பண்ணோன்னா தாஜ் ஹோட்டலில் சென்னையில் இன்டர்வியூ நடக்குது. தியரட்டிக்கலில் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வந்துட்டான். பட் இன்டர்வியூ பண்ண போகிறாங்க தாஜ் ஹோட்டலில் கவர்மெண்ட்டில். அவன் நான் சொல்லி அனுப்பிச்சேன், நீ வந்து உன்னோட பெரிய மிகப்பெரிய தவறு என்னென்னா உன்ட்ட ஐ கான்டாக்ட் கிடையாது. கண்ணை பார்த்து நேராக பேசணும். இப்படி ஓன்னு இப்படி பேசினேன் அப்படின்னா உன்னை ஃபெயில் போட்டுருவான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். அதே மாதிரி அந்த பையன் போய் ஃபெயில் ஆகிட்டான். அது ஃபெயில் ஆனது மட்டும் இல்லாமல் ஏன் ஃபெயிலுங்கிற காரணத்தை அந்த போர்ட் ஆஃப் செலெக்ஷன் கமிட்டி சொல்லியிருக்காங்க. தம்பி ஆன்சர் தியரட்டிக்கு நல்லா பண்ணுறேன், நீ சொல்கிற ஆன்சர்லாம் ரொம்ப மிகச்சரி, ஆனால் அவனோட ஐகாண்டி எங்கேயோ இருக்குது. ஏற்ற மாதிரி உட்காந்து கேள்வி இன்டர்வியூ பண்ணுறவங்களை மதிக்காமல் அங்கே பார்த்துட்டு சொல்கிறேன் இங்கே பார்த்துட்டு சொல்கிறேன். உனக்கு கேட்டது யார்? மேலேருந்து ஃபேன் ஓடிட்டு ஃபேனை பார்த்து சொல்கிறேன், சுற்றிட்டு இருக்க ஃபேனை அவனுக்கு கேள்வி கேட்டுச்சு, நானும் அவனுக்கு கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் சார்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி இன்னொரு வாய்ப்பு வாங்கி கொடுத்து திரும்பவும் அந்த பையன் அப்படி தான் பண்ணான். அதனால் இந்த இந்த என்னுடைய ஈஸி இங்கிலீஷ் எபிசோடு பார்க்கக்கூடிய நீங்கள்லாம் யார்ட்டாவது பேசுங்கன்னா கண்ணை பார்த்து பேசுங்க. கண்ணில் என்ன தெரியும்னா பொய் தெரியும், மெய் தெரியும், நோய் தெரியும், பேய் தெரியும்னு சொல்லுவாங்க. கண்ணில் தான் பொய்யா மெய்யா உண்மையானு புரியும். பொய் பேசுகிறேன்னா உண்மை பேசுகிறான்னு தெரியும். நோய் தெரியும், டாக்டர் கண்ணை தான் பார்ப்பார். அப்போ கண்ணில் நோய் தெரியும். எப்படின்னா தூங்காமல் இருந்தாங்கன்னா கண் உள்ளே போயிடும், ஆப்போசிட்டில் வேலை செய்யும். நல்லா தூங்கினா கண் வெளியில் வரும். அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து சிகப்பாக இருந்தாக்க நல்லா இருக்கான், கண்ணில் வெள்ளையாச்சுனாக்க வெளியில் போயிருந்தா நோயில் இருக்கான்னு அர்த்தம். அதனால் கண்ணில் நோய் தெரியும். கண்ணில் பேய் தெரியும். பேய்னா என்ன? பயம். அப்படியே பார்த்தானே ஹே அப்படி பார்த்தா கண்ணு அப்படியே உருண்டு மொழியெல்லாம் பெருசாக தெரிஞ்சு அப்படின்னு பயம்னு அர்த்தம். அந்த கண்ணை பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது கண்ணை பார்த்து பேசணும். அப்படி கண்ணை பார்த்து பேசும்போது அவன் நேரம் வந்து இப்படி குனிஞ்சிட்டு இப்படி கீழே பார்த்து அவன் கண் கீழ் நோக்கி பார்வை இருந்துச்சுனாக்க அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், தப்பை உணர்றான்னு அர்த்தம். ஒருத்தனை கூப்பிட்டு திட்டுறான்டா, எத்தனை தடவை சொன்னேன், நீ சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னா இப்படி பார்த்தா அப்படின்னா தப்பை உணர்றான்னு அர்த்தம், கீழ் நோக்கி பார்த்தா. ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா, நீ உன் தப்பை உணர மாட்டேன்னு கேட்குறான், இப்படி இருக்கான், மேலே நோக்கி பார்க்குறான். அப்போ என்ன அர்த்தம்? நான் உணர மாட்டேன்னு அப்படி தான் செய்வேன். அது திமிரான பார்வை, மேல் நோக்கி பார்க்குறது. சொல்லுவாங்களே மெதப்பில் பார்க்குறான்னு. அப்படி ஒருத்தன் என்ன பண்ணால் ஒரு நம்மள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கண்ணை ரவுண்ட்ஸ் விடுவான். லெஃப்ட்டு போய்ட்டு ரைட்டு வரும், ரைட்டு போய்ட்டு லெஃப்ட்டில் வரும். அவன் ஃப்ராடுன்னு அர்த்தம். இந்த பேசிகிட்டே இருப்பான், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க அப்படி சுற்றிலும் பார்ப்பான். உங்களுக்கு எத்தனை கோடி வேணும்னு சொல்லுங்கள், நான் தரேன். உங்களுக்கு என்ன கடன் சொல்லுங்கள், என்ன பிரச்சனை, நான் தரேன் அப்படிமா. எய்த்தாப்புல நிற்கிறான், இவன்ட்டு தானே சொல்லிகிட்டு இருக்க, நீயே சுற்றி அங்கே பார்க்குற இங்கே பார்க்குறேன். அப்போ எவன் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய பார்வையை லெஃப்ட் ரைட்டு கொண்டு போகிறானோ அவன் ஃப்ராடுன்னு அர்த்தம், நம்பரும் ஃப்ராடுன்னு அர்த்தம். புரியுங்களா? அது பெண்களாக இருந்தால் சொல்லவே தேவையில்லை. அது நேராக நம்மகிட்ட ஒரு லேடி பேசிருக்கும்போது லெஃப்ட் ரைட்டு பார்க்குறான்னு வச்சுலாம் கேரக்டர் ஓஸ்ன்னு அர்த்தம். இதுதான் கண்ணில் படிக்கிற நிறைய படிப்புகள்லாம் இருக்குது. ஓகே. ஸோ அதுமாதிரி எனிவே அது மாதிரி கம் டு த பாயிண்ட். நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, யாராச்சும் பேசுனாங்கன்னா ஆமாம் அப்படிலாம் பேசாமல் மரியாதையே பேசணும். நம்ம பேசக்கூடிய மரியாதையான வார்த்தைகள், நம்ம வந்து கிராமர் மிஸ்டேக்காக கூட பேசலாம். முழுசாக இங்கிலீஷ் பேசுகிறதுனால அரைகுறையாக சின்ன சின்ன வார்த்தைகளை கூட பேசலாம். ஆனால் அந்த சின்ன சின்ன வார்த்தைகளும் ரொம்ப மரியாதையாக இருக்கணும், அது நாகரிகமாக இருக்கணும். இந்த மரியாதையான நாகரிகமான வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகளே நம்மளை வந்து ஒரு சௌகரியமான ஒரு பாதுகாப்பான ஜோனில் நம்மளை வச்சுக்கும். அதனால தான் இதை வந்து கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஒரு 5-6 வார்த்தைகள் இருக்குது. இனிமேல் தயவுசெய்து இது நாள் வரையும் தெரியல அப்படின்னா இனிமேலாவது தெரிஞ்ச பிறகு கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எதுவும் பேசிட்டு வந்துடுறீங்க, ஆனால் அந்த வார்த்தைகளை பேசும்போது ஒருத்தங்க கேட்குறாங்கன்னா உங்களுக்கு மரியாதை, ப்ளீஸ் அரவுண்ட் உட்காருங்க, சொல்லுங்கள், எங்கேருந்து வர்றீங்க? நான் மதுரையிலேருந்து வர்றேன். அப்படியே சொல்கிறது, சார் நான் மதுரையிலேருந்து வரேன் சார் அப்படி சொல்லணும். சரி, இந்த கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸ் முதல்ல என்னென்னு பார்த்துருவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போது முதல்ல வந்து மேடம், லேடிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ரெண்டாவது வந்து சார், அடுத்து வந்து ப்ளீஸ்,
அடுத்து வந்து தேங்க்யூ. அடுத்து வந்து சாரி. அடுத்து வந்து எக்ஸ்கியூஸ் மீ அல்லது பார்டன் மீ. ஒன்று, 2, 3, 4, 5, இந்த 6. இந்த 6 தான் கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸ். இந்த 6 தான் கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸ். புரியுதா உங்களுக்கு? ஸோ மேடம், ஒரு தமிழில் ஒரு வார்த்தை பேசுகிறீங்க அப்படின்னா இந்த வார்த்தைகளை வந்து இந்த மேடம், சார், ப்ளீஸ், தேங்க்யூ, சாரி, எக்ஸ்கியூஸ் மீ அண்ட் பார்டன் மீ இல்லையா? அண்ட் பார்டன் மீ, இந்த வார்த்தைகளை என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் ஏதாவது வார்த்தையை பேசிகிட்டே இருக்கணும். தமிழ் பேசும்போது கலந்து இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை உங்களுடைய ஸ்கூல் டீச்சர் ஆர் உங்களுடைய HR மேனேஜர், இல்லை உங்களுடைய ஆஃபீஸ் இன்சார்ஜ், உங்கள் டீம் லீடர், இல்லை எங்கேயாவது ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, ஒரு டவுட் கேட்குறீங்க அப்படின்னா, மேடம் நாளைக்கு காலைல வந்து பார்த்தா ஆஃபீஸில் பார்க்கலாம் மேடம், நம்பர் 2 மேடம் போட்டேன் பாருங்கள், மேடம் நாளைக்கு காலையில் வந்து அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம் மேடம், அப்படி பேசணும். இதுதான் ரெஸ்பெக்ட். நாளைக்கு காலையில் வந்து அப்ளிகேஷன் வாங்கிக்கலாமா அப்படின்னு பார்த்தா அவங்க கேட்குறவங்களுக்கு திமிராக தோணும். அது மாதிரி ஒரு பெண்கள்கிட்ட பேசணுமா, எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம், கடைசியில் முடிக்கும் போது யூஸ் பண்ணலாம், இல்லை 2 இடத்துல யூஸ் பண்ணலாம். நாளைக்கு காலையில் வந்து அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம் மேடம், மேடம் தான் கடைசியில் போட்டேன், நாளைக்கு காலையில் வந்து அப்ளிகேஷன் வாங்கிக்கலாமா மேடம். இப்போ மேடத்தை எடுத்தோன்னே வைக்கிறேன், மேடம் நாளைக்கு காலையில் வந்து அப்ளிகேஷன் வாங்கிக்கலாமா, எடுத்தோடனே மேடம் போட்டேன். இப்போ முன்னையும் பின்னையும் கடைசியும் வைக்கிறேன், மேடம் நாளைக்கு காலையில் வந்து அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம் மேடம், 2 மேடம் போட்டேன். அப்படி என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கம்ஃபர்டபுள் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தானாக நம்ம முன் வந்து உதவி பண்ண வருவாங்க. அதே ஆண்களாக இருந்தால், சார் நான் போய் கேட்டேன் சார், நாளைக்கு காலையில் வர சொல்லியிருக்காங்க சார், சார் நான் போய் கேட்டேன் சார், திரும்பவும் நாளைக்கு காலையில் வர சொல்லியிருக்காங்க சார், 3 சார் போட்டேன். நான் பேசுனது தமிழ் தான், ஆனால் இடையில என்ன பண்ண அந்த சாருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணேன். இது கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸ். இது அன்றாடம் நம்ம தமிழ் பேசும்போது சின்ன சின்ன ஆங்கில வார்த்தையை கலந்து பேசுகிறோம். அப்படி ஆங்கில வார்த்தையை கலந்து பேசும்போது இந்த வார்த்தையில் அடிக்கடி டச் பண்ணிட்டே இருக்கணும். மேடம் எனக்கு ஒரு சந்தேகம் மேடம், சார் எனக்கு ஒரு சந்தேகம் சார், ஆனால் அதெல்லாம் இல்லாமல் சும்மா எதுவும் பேசாமல் எனக்கு ஒரு சந்தேகம், நாளைக்கு காலையில் அப்ளிகேஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு ஆடு மாட்டுகிட்ட பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. அவங்களாம் நம்ம முன்னாடி படித்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கவங்க, வயசில் மூத்தவங்க இல்லையா, அது படித்தவங்க, அவங்ககிட்ட இந்த மாதிரி நாகரிக வார்த்தைகளை பேசினா தான் உங்களுக்கு தேவையான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். நீங்கள் கேட்டுட்டு போயிடுவீங்க, ரெஸ்பெக்டே இல்லாமல் இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாமல், இந்த போர்டில் இருக்க மேடம், சார், ப்ளீஸ், தேங்க்யூ, சாரி, எக்ஸ்கியூஸ் மீ அண்ட் பார்டன் மீ, இந்த வார்த்தையெல்லாம் பேசாமல் நீங்கள் பேசிட்டு போயிடுவீங்க. கிளியரா? ஆனால் என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ள பதில் வந்து கிடைக்காது. ஓகே, என்ன பண்ணுவேன், எக்ஸ்கியூஸ் மீ அல்லது பார்டன் மீ, இந்த 2 இது அல்லது அது. புரியுதா? அடுத்து ப்ளீஸ். ப்ளீஸ்னா கொஞ்சம் ஒதுங்க, சைட் ப்ளீஸ், ஓராமல் போங்க, சிட் ப்ளீஸ், உட்காருங்க, டேக் ஒரு சீட் ப்ளீஸ். அப்போ ஏன் சொல்கிறாங்க, ஒரு ஆஃபீஸ் நம்ம என்ட்ரி போகிறோம், டேக் ஒரு சீட் ப்ளீஸ், ப்ளீஸ் இடம். நமக்கு வேலை கொடுக்க போகிறாங்க, அவங்களே நம்மளை மரியாதை கொடுத்து உட்கார சொல்கிறாங்க, உட்காருங்க அப்படின்னு. அது மாதிரி சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம், சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் பேனை கொடுங்க சார், சார் 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 ப்ளீஸ் சார் கொஞ்சம் பேனா கொடுங்க சார், சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், மேடம் ப்ளீஸ் மேடம், மேடம் ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மேடம், இந்த அப்ளிகேஷன் வாங்கிக்கோங்க மேடம், மேடம் ப்ளீஸ் மேடம் லேட் ஆச்சு மேடம், இந்த அப்ளிகேஷனை வாங்கிக்க மேடம். எத்தனை மேடம் போட்டேன், மேடம் ப்ளீஸ் மேடம் லேட் ஆகிடுச்சு மேடம், இந்த அப்ளிகேஷனை வாங்கிக்கோங்க மேடம், 4 மேடம் போட்டிருக்கேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்கள்கிட்ட பேசும்போது இந்த சாருங்கிற வார்த்தையை முன்னையும் பின்னையும் மாறி மாறி பேசணும். ஓகே, அது மாதிரி பெண்கள்கிட்ட பேசும்போது என்ன பண்ணோம்னா இந்த மேடம்ங்கிற வார்த்தையை மாறி மாறி பேசணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ண, ப்ளீஸ் சொல்லுவேன்,
ப்ளீஸ் யூஸ் பண்ணும்போது இதையும் யூஸ் பண்ணலாம், இதையும் யூஸ் பண்ணலாம். சார் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார். சார் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார். மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் மேடம். மேடம் ப்ளீஸ் வருது, ப்ளீஸும் சார் வருது. அது மாதிரி சின்ன சின்ன உதவிகள் பண்ணால் கூட சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார், தேங்க்யூ மேடம், மேடம் தேங்க்யூ மேடம், மேடம் தேங்க்யூ மேடம், சார் தேங்க்யூ சார், சார் தேங்க்யூ சார், சார் ப்ளீஸ் சார், மேடம் ப்ளீஸ் மேடம். இப்போ மேடத்தையும் சாரை யூஸ் பண்ணும்போது ப்ளீஸையும் தேங்க்யூ மாறு. சார் சாரி சார், சார் சாரி சார், மேடம் மேடம் சாரி மேடம், மேடம் சாரி மேடம். இந்த வார்த்தை நம்ம டபுள் வயசு பார்த்தீங்கன்னா மேடம் சாரி மேடம், சார் சாரி சார், சார் சாரி சார் தப்பாக நினச்சிக்கங்க சார், சார் சாரி சார் ப்ளீஸ் சார், சாரி சார், சார் சாரி சார் ப்ளீஸ் சார், சார் சாரி சார் ப்ளீஸ் சார் தப்பாக நினச்சிக்கங்க சார், சார் சாரி சார் ப்ளீஸ் சார் தப்பாக நினச்சிக்கங்க சார். ஸோ இதுதான் கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸ். எங்கே போனாலும் இந்த வார்த்தைகளை மாறி மாறி கண்டினியூவாக பேசிகிட்டே இருங்க. இதுக்கு ஒரு சின்ன குட்டி கதையை சொல்கிறேன் பார்த்துங்க. அடுத்து இது என்ன சொல்லுவேன், எக்ஸ்கியூஸ் மீ அண்ட் பார்டன் மீ. இந்த ரெண்டு வார்த்தை ஏதாவது யூஸ் பண்ணலாம். இப்போ 4 பேர் பேசி நிற்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ ஒன்றும் வரலாம், எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு மன்னிச்சுங்க சார், ஒன்றும் இல்லை இந்த அட்ரஸ் தெரியுமா சார். 4 பேர் இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க நம்ம அட்ரஸ் கேட்க போகிறோம். சார் மன்னிக்கவும் இந்த அட்ரஸ் சொல்ல முடியுமா அப்படின்னு அர்த்தம் இல்லையா. சார் அவங்க சொல்கிறாங்க சொன்னது புரியலை அப்படின்னா நீங்கள் மன்னிச்சுங்க சார், நீங்கள் சொன்னது புரியலை சார் அப்படின்னு சொல்லும்போது பார்டன் மீ. சார் மன்னிச்சுங்க சார், நீங்கள் சொன்னது புரியல, இன்னொரு தடவை சொல்லுங்கள் சார், மீண்டும் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னால் பார்டன் மீ சார். அப்போது ஒரு ஆரம்பிக்கும் போது இந்த கேள்வி வைக்கணும், எக்ஸ்கியூஸ் மீ சார், மன்னிச்சுங்க சார், சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். 4 பேர் பேசி உட்காந்துருக்காங்க, இல்லை விளையாண்டுட்டு இருக்க சீட்டு விளையாடுறாங்க, இல்லை கேரம் போர்டு விளையாடுறாங்க, இல்லை ஏதோ ஒரு இன்டோர் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க ரோட்டு ஓரத்தில் போட்டு, இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பேசி நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் அட்ரஸ் கேட்கணும். அப்போ அட்ரஸ் கேட்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்க எக்ஸ்கியூஸ் மீ சார், சார் இந்த அட்ரஸ் எங்கே சார் இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. நேராக போய் லெஃப்ட் போய் ரைட் எடுங்கம்பாங்க. நீங்கள் அவங்க சொன்னது உங்களுக்கு புரியலை, பார்டன் மீ சார், சார் நீங்கள் சொன்னது புரியலை, மன்னிச்சுங்க மீண்டும் ஒரு தடவை சொல்லுங்கள், மன்னிச்சுங்க மீண்டும் ஒரு தடவை சொல்லுங்கள், ஓகேங்களா. மன்னிச்சுங்க அப்படின்னா சார் மன்னிச்சுங்க சார் எடுத்தோடனே கேட்டால் எக்ஸ்கியூஸ் மீ, மன்னிச்சுங்க மீண்டும் ஒரு தடவை சொல்லுங்கன்னா பார்டன் மீ. ஃபோனில் பேசிட்டுருக்கீங்க, எக்ஸ்கியூஸ் மீ சார் அவங்க நம்பர் கொஞ்சம் அவங்களோட ஃபோன் நம்பர் கொஞ்சம் தரீங்களா. எஸ் நோட் பண்ணிங்க. அவன் நம்பர் சொல்கிறார் 94433 ஏதோ நம்பர் சொல்கிறாரு, சரியாக புரியல, பார்டன் மீ சார், சார் நீங்கள் சொன்ன நம்பர் சரியாக புரியல, மீண்டும் ஒரு தடவை நம்பர் தர முடியுமா அர்த்தம். எடுத்தோடனே கேட்டால் மன்னிச்சுங்கன்னு கேட்டால் எக்ஸ்கியூஸ் மீ. அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னது புரியல, இன்னொரு தடவை சொல்லுங்கள், இன்னொரு தடவை பேசுங்க, இன்னொரு தடவை விளக்கம் கொடுங்க, சொன்னதே திரும்பி சொல்லுங்கள், மீண்டும் ஒரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது பார்டன் மீ. புரியுதா உனக்கு. எடுத்தோடனே பார்டன் மீ கேட்கக்கூடாது. ஆக்சுவலி பார்டன் மீங்கிறதுக்கு இன்னும் இதே ரெண்டும் ஒன்று தான். அதாவது ஃபர்கிவ் மீ என்ன மன்னிச்சுங்கன்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல மீண்டும் சொல்கிறதுக்கு இந்த இதுதான் பிறந்து இது பிறந்தாது. கிளியரா. ஸோ இதுதான் கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸ். இது எப்படி ஒன்று காப்பாற்றும் அப்படின்னா, ஒருத்தன் பஸ் ஸ்டாண்டில் வேகமாக ஓடுறான் பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு. அப்போது அந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டமாக இருக்கும். ஒருத்தன் டீயை வச்சு நிற்கிறான், டீயை வச்சு டீ குடிக்கும்போது டீ குடிக்கலான்னு போகிறான். அப்போ டீ குடிக்கலாம் டீயை ஊதிட்டு குடிக்கும்போது அப்போ நேராக வேறான் ஓடுறான் பார்த்தீங்களா, இவனை தட்டி விடுறான், மேலே தட்டிடுறான். தட்டினோடனே பயந்துட்டு என்ன பண்ணுறான், அப்படியே பார்த்தா அப்படி டீ ஊற்றிச்சுன்னு அப்படி பார்க்குறான், அப்படி பயப்படுறான். நான் இன்டர்வியூ போகிறான், நல்லா நீட்டாக சட்டை போட்டிருக்கான், ஷர்ட் போட்டுருக்கான். ஷர்ட்டில் ஊற்றிடுமா சட்டையில் ஊற்றிடுமான்னு அப்படியே பதஸ்டாக பார்க்குறான், ஊற்றலை. அப்படியே டென்ஷன் ஆகிடான், ஏன்னா சட்டையில் ஊற்றிடுச்சுன்னு நினச்சிட்டான். இப்போ என்ன பண்ணுறான், அப்படி பார்க்குறான், கோவம் வந்துருச்சு. ஏன்னா இப்போ வேகமாக ஓடினால தள்ளி விட்டு போனால, இப்போ தள்ளி விட்டு ஓட என்ன பண்ணானாக்கா அவன் போயிட்டே இருக்கான். இவன் என்ன பண்ண டீயை ஊற்ற செக் பண்ண பாரு, அவனை பார்த்து ஏய் கண்ணு என்ன புரடியில் வச்சுருக்க அப்படி கேட்பான். ஏண்டா கண்ணு பொட்டேன்னு கேட்பான். அவனுக்கு கண்ணு தெரியாது மாடு இதோ சொல்லி திட்டுறான். மனுஷனுக்கு கண்ணு தெரியல இதோன்னு சொல்கிறான், அறிவுட்ட கோவத்தில் பேசுகிறான். அப்போ தான் அவன் திரும்பி வருவான். என்ன நான் சொன்னேன் திரும்பி சொல்லு அப்படிமா. கண்ணு என்ன பொருளில் வச்சு ஆள் மனுஷன் டீ குடிச்சுருங்க, ஓரமாக டீ கொடுறானா ஓங்கி அடிப்பான். இப்போ தான் டீ சட்டையில் ஊற்றும். இவ்வளோ நேரம் ஊற்றலை, அவன் போகும்போது தட்டி விட்டு போனான், அப்போ டீ ஊற்றலை. ஒரு கேள்வி கேட்டால, கண் என்ன பொருடையில் வச்சுருக்கேன்னு, பொருள் மீன்ஸ் பின் மண்டையில். அவன் திரும்பி வந்தான், எங்கே இன்னொரு தடவை சொல்கிறான்னா, என்ன இன்னொரு தடவை சொல்கிறத, டீ குடிச்சு நிற்கிறல அப்போ கண் என்ன பொருடையில் வச்சுக்காமா. இப்போ அடிச்சு அடியில் சட்டை பிடிச்சான், டீ கீழே ஊற்றுருச்சு.
புரியுதுங்களா? இப்போ வந்து இதை வேறு மாதிரி கற்பனை பண்ணுவோம். 12B படம் பாரு. 12Bன்னு படம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், பார்த்துங்க. 12B அப்படின்னு போட்டு பாருங்கள். அந்த படத்தை பாருங்கள். 12, அதாவது பஸ் நம்பர் 12 நல்லா இருக்கும். அந்த இளைஞர்களை பார்க்க வேண்டிய படம். படத்து பேர் வந்து 12B. இதுதான் சினிமா. அந்த படத்தை பாருங்கள். 12B படம் மூவி. அது மாதிரி அதாவது ஒரு ஹீரோ பஸ்ஸில் ஏறி போவான். பஸ்ஸை மிஸ் பண்ணி இன்டர்வியூ போகும்போது பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவான். அதனால பல பிரச்சனைகளை சந்திப்பான். ஒருவேளை அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணாமல் பிடிச்சிருந்தா அவன் எப்படி ஆயிருப்பாங்கிறது தான் கதை. அதுபோல் இங்கே இன்னொருத்த வர்றான். இதே மாதிரி இந்த கேரக்டர் திரும்பி போகுது. இப்போ டீ குடிச்சிருக்கான். டீ குடிச்சிருக்கும் போது நேராக வர்றான். டீயை தட்டி விட்றான். டீ சட்டையில் ஊற்றிடுது. டீ சட்டையில் ஊற்றுனோன்னா சட்டை உடம்புலாம் சுடுது. டீ ஊற்றிடுது. ஊற்றுனோடனே என்ன பண்ணுறான்? தட்டி விட்டவன், சார் 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 சாரி சார் ப்ளீஸ் சார் சார் சாரி சார் ப்ளீஸ் சார் கவனிக்கல சார் சார் சாரி சார் ப்ளீஸ் சார் சார் சாரி சார் ப்ளீஸ் சார் சார் சாரி சார் 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 சாரி சார் 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 எத்தனை சார் பாருங்க சார் 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 சாரி சார் ப்ளீஸ் சார் கவனிக்கல சார் 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 வெறும் சாராக போடுறான். இந்த சார் எடுத்து போடுறான். ப்ளீஸ் போடுறான். சார் 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 சாரி சார் ப்ளீஸ் சார் சாரி சார் ப்ளீஸ் சார் சாரி. இந்த சாரியை சொல்கிறான். ப்ளீஸை சொல்கிறான். சாரை சொல்கிறான். சார் சாரி சார் ப்ளீஸ் சார் சார் சாரி சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் பாருங்க. சார் சாரி சார் சார் ப்ளீஸ் சார் சார் சாரி சார் ப்ளீஸ் சார் 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 இதை சார் சார் கண்டினியூவாக போடுறான். இப்படி 3 கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸு சாரு ப்ளீஸு சாரை சாரியை கண்டினியூவாக அவன் யூஸ் பண்ணுறதுனால அவனை அறியாமலே அவன் நிமிடுறதுக்குள்ளே யூஸ் பண்ணிட்டான். சார் சார் சாரி சார் ப்ளீஸ் சார் நீங்கள் கவனிக்கல சார் சார் கொஞ்சம் அவசரப்பட்டேன் சார் சாரி சார் அப்படின்னு இந்த சாரு ப்ளீஸ்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணான்? யார் மேலே டீ ஊற்றுச்சோ அவனுக்கு இவன் மேலே கோவம் இல்லை. தட்டி விட்ட மேலே கோவம் இல்லை. அவன் மேலேயே கோவம் வந்துச்சு. அவனா சாரி ஒன்று சொல்லிங்க, முழிச்ச முகமே சரியில்லை அப்படிமா அவனை திட்டிக்குவான். ஏன் டீ குடிக்கணும்ல ஏங்க நீங்கள் ஒன்று சாரின்னு சொல்லிக்கோங்க. அப்படி ஏங்க நான் முழிச்ச முகமே சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான். டீ ஊற்றின பிறகு கூட அவன் மேலே யார் தள்ளி விட்டானோ அவன் மேலே கோவம் வராதுக்கு என்ன காரணம்னா அவன் யூஸ் பண்ண இந்த கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸ் தான். சார் சாரி சார் ப்ளீஸ் சார் சாரி சார் ப்ளீஸ் சார் இந்த 3 வார்த்தைகள் சார் சாரி ப்ளீஸ் இந்த 3 வார்த்தைகளும் கண்டினியூ யூஸ் பண்ணனால அவனால் கோவப்பட முடியலை. அவனால் கோவப்பட முடியாதனால என்ன பண்ணுறான்னாக்க அந்த கோவத்தை அவன் மேலேயே காமிச்சுக்கிறான். இன்றைக்கி நான் யாரும் முகத்தில் முடிச்சுன்னு தெரியல நினச்சேன் அப்போவே அப்படின்னு என்னமோ புலம்ப ஆரம்பிச்சிடுவான். போங்க பார்த்து போவாங்க வந்துட்டு இன்டர்வியூ போய்ட்டு அப்படிமா. பார்த்தீங்களா, இதுதான் நிஜம். நிறைய பேர் ஈகோ ஆயிரும். உன்ட்ட சாரி கேளு அப்படிமா. சாரி கேட்க முடியாது அப்படிமா. அப்போ பெரிய கௌரவம். நான் ஏன் சாரி கேட்கணும் அப்படிமா. சாரி எப்படி கேட்குறதுன்னு இன்னொருலாம் சொல்லித்தரேன். நான் ஏன் சாரி கேட்கணும் அப்படிமா. அது தாய்மொழியில் சாரி கேட்குறது ரொம்ப அவனை மன்னிப்புகள் அப்படின்னா. அப்போ கூட இந்த இங்கிலீஷ் கம்பேர் பண்ணும். அவன்கிட்ட மன்னிப்பு கேள்றா அப்படின்னா சாரி அப்படிமா. மன்னிச்சுக்கும் சொல்ல மாட்டான். ஏன்னா தாய்மொழியில் இன்னும் இதாக இருக்கும், இன்னும் உணர்வுபூர்வமாக இருக்கும். அப்போ கூட பேருக்காக சரி. இப்போ சாரி கேட்கலாம் என்ன பண்ணுறான்? கொலை பண்ணுற அளவுக்கு டென்ஷன் ஆகிடுறான். பெரிய பெரிய மோட்டிவேட் ஆகிடுது. 2 பேருக்கும் இடையில பெரிய பிரச்சனையே பெரிய இஷ்யூ ஆகிடுது. அவனுக்கு என்ன தேவைன்னா பணம் தேவையில்லை. இந்த கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸை சொல்லணும். அவன் ஒழுங்காக சாரி சொல்ல சொல்லு. இப்போ என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு. அவன் என்ன சொல்கிறான்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கண்ணு முன்னாடி போலீஸ்க்கு முன்னாடி இந்த சாரி சொல்ல சொல்லு அப்படிங்கிறான். இது எல்லா ஊர்லேயும் நடக்குது. அப்போ இந்த சாரிங்கிறது என்னது? இந்த கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸை சொல்ல சொல்கிறான். இந்த வார்த்தையை சொல்லிட்டான் அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சிச்சு. பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடச்சிச்சு. அதனால் என் அருமை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி யார்ட்டையும் பேசும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அது சமீப காலமாக இப்போ முன்னாடிலாம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் படித்தவங்க மட்டும்தான் ஆமாம் என்ன எப்போ கூப்பிட்டாங்களா சார், சரிங்க சார் இந்த வரேன் சார் இந்த வர்றேன் அப்படி பேசுவாங்க. ஆனால் நீங்கள் இப்போது எல்லாம் தமிழ்நாடு முழுக்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரெஸ்பெக்டே கிடையாது. இந்த கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸ் நாங்கள் +2 படிக்கும்போது இது ஒரு லெசன் இங்கிலீஷில் 1986 இது ஒரு பாடம். இங்கிலீஷ் இது ஒரு பாடம். ஆன் சேயிங் ப்ளீஸ் அப்படி வரும். இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம் கொலை வெட்டு குத்து கொலை போய் முடியுது அப்படின்றாங்க. இந்த வார்த்தையை யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப சௌகரியமாகவும் என்ன சொல்லுவாங்க
உங்களை மற்றவங்க மத்தியில் ஒரு நாகரிகமாகவும் காட்டும். அதனால் இதை பார்க்கக்கூடிய எனது அருமை ஃப்ரெண்ட்ஸு இனிமேலாவது இந்த மாதிரி கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா என்னென்னு பார்த்தீங்களா? மேடம், சார், ப்ளீஸ், தேங்க்யூ, சாரி, எக்ஸ்கியூஸ் மீ அல்லது ஆர் பாடன் மீ. இதை வந்து 12B படம், அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அது மாதிரி இந்த கதையை சொல்லியிருக்கேன். இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நீங்களே ஃபீல் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சாரி எப்படி சொல்கிறது, அதுக்கடுத்து தானே சொல்கிறாங்க, யாராச்சும் பேசுகிறாங்க, ஐ எம் சாரி, ஐ எம் சாரின்றாங்க, ஐ எம் சாரி அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க? ஐ எம் சாரின்றாங்க. இப்படி ஐ எம் சாரின்னு சொல்லலாமா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? மறந்துடாங்க, இதுதான் கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸ். இதை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப உங்களுக்கு வந்து உங்களை வந்து இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீங்கள் போகிற இடம் பாதுகாப்பாக இருக்கும். நாகரிக மனுஷனாக நீங்கள் தெரிவிங்க. உங்கள் மேலே எல்லாம் அன்பாக இருப்பாங்க. அப்படி ஒரு இந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு உயிர் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கிற முக்கியம் இல்லை. நீங்கள் விட்டு விட்டால் தமிழோட இங்கிலீஷ் பேசினா கூட இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணி பேசுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாங்க. இதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, தம்பிகளுக்கு சொல்லிக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆஸ் வெல் அஸ் நிச்சயமாக அந்த இது பிடிச்சிருந்தாக்க இது மாதிரி இன்னும் நிறையா ஒரு 100, 200, 1000 வார்த்தைகளை சின்ன சின்ன வார்த்தைகளை சொல்லித்தரேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு எபிசோடில் ஐ எம் சாரின்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது அப்படிங்கிற அடுத்த ஒரு எபிசோடில் பார்ப்போம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.